ஹாய் வெல்கம் டு ஏஷியன் ட்ராமா தமிழ் கிளப். நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டும் கொடுத்த கிஃப்ட்டை பார்த்துட்டு இந்த ரூம்மேட்டு ரொம்ப சோகமாக இருக்காங்க. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, என்னால் முடியலடி அப்படின்ட்டு இருக்காங்க. என்னடா அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க. என்னென்னா, முன்னாடி ஹீரோயினும் இவ்வளோ அப்படியே படுத்துட்டு இந்த பெட் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அப்போ வந்து இவன் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு நிறையா கதைலாம் விட்டுட்ருப்பா. ஆக்சுவலாக அது வந்து அப்படி கிடையாது. அதே மாதிரி போன பர்த்டே கூட பாய் ஃப்ரெண்டுக்கிட்டே நான் உன் கூடவே இருக்கணும் இந்த நாள் பூரா அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பா. ஸோ இதெல்லாம் இவ யோசிச்சு பார்த்துட்டு அந்த துணியை அப்படியே தூக்கி வீசுறாளா. ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கேட்குறான். அப்போ உண்மையிலே முடியலடி, நாங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ தான் எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஓப்பனாக பேசுடி அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அப்போ தான் அவள் சொல்லிட்டு இருக்கா, இப்படி இந்த பர்த்டேக்கு என்ன ஆச்சுன்னா அவனே எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி பொக்கையெல்லாம் கொண்டாந்து கொடுத்தான். அதாவது போன வருஷம் அந்த பாய் ஃப்ரெண்டு இதே மாதிரி பொக்கையெல்லாம் கொண்டாந்து கொடுத்துருப்பான். அவளும் சொல்லுவாள், இன்றைக்கி நாள் பூரா நம்ம ரொம்பவே என்ஜாய் பண்ணோம், படத்துக்கு போனோம். அதுக்கப்புறம் ஓகே இந்த டேவே முடிய போகுது, எனக்கு லாஸ்ட்டு பஸ்ஸுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு இவ சொல்லுவாளா. அப்போ வந்துட்டு உன்னை யார் விட போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அப்படியே 2 பேரும் குழஞ்சிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. இவன் வந்துட்டு நான் உன்னை விடவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அப்படியே ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். இவளை அப்படியே கொஞ்சிட்டே சிரிச்சிட்டே 2 பேரும் போயிட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறதுக்காக போகிறாங்க. அப்படியே அந்த சீன் அப்படியே காமிச்சிட்டு இருப்பாங்க. 2 பேரும் ஹாப்பியாக போவாங்க. கொஞ்சம் நேரம் பார்த்து அப்படியே பயங்கர சோகமாக வந்துட்டு இருப்பாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர் ஓகே அப்படின்னு இவளும் கேட்குறான். அவனும் வந்துட்டு ஆர் ஆல்ரெடி அப்படின்னு கேட்டே வந்துட்டு இருக்கான். ஸோ இவங்க மூஞ்சி பார்த்தாவே தெரியுது இதுங்களுக்குள்ளே ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, சரிடி விட்ரி, ஆக்சுவலாக அது உங்களோட ஃபஸ்ட் டைமில் அதனால அப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்போ உடனே அந்த ஃப்ரெண்டும் சொல்லுவான், ஆமாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த ரூம்மேட் சொல்லுவா, இது ஒன்றும் ஃபஸ்ட் டைம் கிடையாது அப்படின்பா. அப்போது சரி இன்னொரு டைம் ட்ரை பண்ணு அப்படிம்பாலா. இது ஒன்றும் 2வது டைம் கிடையாது அப்படின்பா. அப்போ தான் தெரியுது இவங்க நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஒருவேளை அவனுக்கு ஸ்ட்ரெஸ் அவுட்டாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு சொல்லும்போது டக்குன்னு அவர் வந்துட்டு, என் பாய் ஃப்ரெண்டை பற்றி அப்படிலாம் சொல்லாத, அவன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கான், அவனுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஆக்சுவலாக நான் தான் சரியில்லை, என்னால் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படி இப்படின்ட்டு அவள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாளா. சரிடி நீ கவலைப்படாத, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா தானே இருக்குது, நீங்கள் 2 பேரும் ரொம்ப அன்போடு இருக்கீங்க, அந்நியமாக இருக்கீங்க, அவனும் உன்னை வந்து பெருசாக எந்த குற்றமும் சொல்ல கிடையாது அப்படிங்கும்போது எனக்கு கில்ட்டியாக இருக்கடி அப்படின்னு இவள் சொல்லிட்டு இருப்பாளா. ஏன்னா எப்போவுமே அந்த ரூமரோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப அன்பாக இருப்பான். அவள் சொல்கிறா, உனக்கு தெரியாதுடி, என்னால் அவனை ஹாப்பியாக வச்சுக்க முடியலையோ அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்டி இருந்துகிட்டே இருக்கும், அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போகிறது அப்படின்ற அந்த ஒரு தைரியம் கூட எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்னது இது ஒரு சின்ன ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் தான் எல்லாமே இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் நல்ல கப்புள், அவனும் ரொம்ப நல்ல பையன், நீ மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே பார்ப்பாங்க நம்ம ஹீரோயினை. என்னது நீயா எப்படி சொல்கிற அப்படின்ட்டு அவள் கேட்பா. அப்போ நீ அவன் கூட பேசிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. யாரை, அந்த ஜூனியர் கூட பேசிட்டியா நம்ம ஹீரோயினை பார்த்து அவள் கேட்பான். அப்போ நம்ம ஹீரோயின் சில ஃப்ளாஷ்பேக்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நினச்சிட்டு இதையும் நினச்சி பார்ப்பாங்க, இந்த பையனை கிஸ் பண்ணது, அதுக்கப்புறம் அந்த கிஸ்ஸு நல்லா இல்லை அப்படின்றதுக்காக அவனை இக்னோர் பண்ணிட்டு போனது, இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு வேற சொல்லியிருப்பான், இவன் சொன்ன இந்த டைலாக் தான் அவனும் சொல்லியிருப்பான், ரொம்ப நல்ல பையன், உன்னையும் நல்லா பார்த்துக்கிற மாதிரி பையனாக இருக்கும், அவனை மிஸ் பண்ணிடாது அப்படின்னு சொன்னாலும் நினச்சி பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ திரும்பவும் இந்த ரூம்மேட் சொல்கிறாங்க, இங்கே பார்த்துக்கோ நீ அவன் கூட பேசு, ஆக்சுவலாக எனக்கு ஒன்று நினச்சா பெருமையாக தான் இருக்குது, ஏன்னா நீ தைரியமாக வந்து அவனை கிஸ் பண்ணி பார்த்துட்ட, எனக்கு அந்த தைரியம் கூட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் திரும்பவும் அந்த ஜூனியர் பையனை நினச்சி பார்க்குறான். ஜூனியர் பையனை நினச்சி பார்க்கும்போதெல்லாம் இவளுக்கு பெருசாக ஃபீலிங்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும், கில்ட்டி மட்டும்தான் இருக்கும். இந்த ரூம்மேட் ஒவ்வொன்றா அவளை பற்றி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவள் பண்ண தப்பும் புரியுற மாதிரி இருக்கும், அந்த சேம் டைம் வந்து இவளோட ஃபீலிங்ஸே கொஞ்சம் அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பான். ஏன்னா அந்த ஜூனியர் பையனை வந்து அந்த கிஸ்ஸு நல்லா இருந்துச்சு அப்படின்றதுக்காக தானே அவள் டேட் பண்ணணும்னு நினைச்சா. ஆனால் அந்த பையன் அப்படி இல்லை, காலேஜ் குயினே வந்து இவனை டேட் பண்ண கூப்பிடும்போது கூட இவன் இருந்துட்டு எனக்கு ஆல்ரெடி ஒருத்தவங்க மேலே க்ரஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். இவகிட்ட ரொம்ப உண்மையாக இருந்தான், இவன் அப்போ ஹாப்பியாக இருந்தா, ஆனால் அதுக்கப்புறம் கிஸ்ஸை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு டல் ஆகிட்டா. இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒரு டைம் உனக்கு எதுக்கு இந்த கிஸ் இவ்வளோ முக்கியம்னு கேட்கும்போது, ஏன்னா அந்த கிஸ் என் மனசில் பட்டாம்பூச்சி பறக்க வச்சிச்சு, அதாவது ஃபர்ஸ்ட் லவ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் அவனை டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயின் இப்போ யோசிச்சு அவங்க மனசில் ஒரு முடிவு எடுப்பாங்க போல இருக்குது, ஆனால் அது டிசிஷன் இப்போ காட்ட மாட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த ரூம்மேட்டுக்கு பாய் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணியிருப்பான், காலையில் டிஃபன் சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா விடிஞ்சிருக்கும், ஐயோ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் அந்த பக்கம் போயிடுவான். இந்த பக்கம் அந்த ஃப்ரெண்டு வீட்டில் வந்து நம்ம ஹீரோயினும் அவனும் சேர்ந்து சமைச்சிட்ருக்காங்க, காலையில் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இந்த ஸ்நாக்ஸையாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த லவ் பேர்ட்ஸுங்க வெளியே கிளம்பியாச்சு. சார் நீங்கள் எப்போ போகிறீங்க உங்கள் லவரை பார்க்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே இவன் வந்துட்டு எனக்கு அவளுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். என்னது பிரேக்கப்பா அப்படின்ட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா இவன் எல்லா பொண்ணுங்களையும் ரொம்ப நல்லாவே பார்த்துக்குவான், நிறைய பொண்ணுங்களுக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். என்னது உனக்கு பிரேக்கப்பா அப்படின்ற மாதிரி பாப்பா. ஆமாம் அவள் தான் என்னை டம்ப் பண்ணிட்டான்னு சொன்னிட்டு இது அதை விட பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். என்னது அவள் உன்னை டம்ப் பண்ணிட்டாளா
ஆமாம் என் லைஃப்லேயே இதான் ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணு டம்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவானா. அப்போ இவர்கிட்ட ஆமாம் இது உன் லைஃப்லேயே ஃபஸ்ட்டுன்னு திரும்பவும் சொல்லி காமிப்பாளா. அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன் அப்படின்பா. என்ன தான் பிரச்சனை அப்படிங்கும்போது அவள் சொல்கிறா, நான் கிஸ் பண்ணும்போது அவள் அதை என்ஜாய் பண்ணலையாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த ரூம்மேட்டை காட்டுறாங்க. ரூம்மேட்டும் பாய் ஃப்ரெண்டும் இப்போ இவளோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது வந்து காலையில் நாஸ்டா சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எப்பவும் போல் அவன் நீ ரொம்ப அழகாக இருக்கா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பானா. அப்போ இந்த பொண்ணு வந்துட்டு சரி நம்ம இப்போ மேட்ருக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக வந்து நான் வந்து சரியா அப்படி இப்படின்ட்டு பேச ஆரம்பிப்பாள். அவன் வந்துட்டு அதெல்லாம் இப்போ முக்கியமே இல்லை, முதல்ல நீ சாப்பிடுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நம்ம திரும்பவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு அவன் வந்துட்டு அதுக்கெல்லாம் ஒரு அவசியமே கிடையாது, அதுக்காக தான் நீ என்னை டேட் பண்ணுறியா, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு உன்னை பிடிக்கும், நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், ரிலேஷன்ஷிப்பில் அது மட்டும் முக்கியம் கிடையாது, அதனால நீ அதை பற்றி கவலைப்படாத அப்படின்ட்டு ரொம்ப செல்லமாக அவளை உரிமையோடு திட்டிட்டு அதுக்கப்புறம் சிரித்து பேசுவாங்க. இவளுக்கா ஒரே சந்தோஷம் மழையாக இருக்கும். இந்த பக்கம் இதுங்க ரெண்டும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இந்த ஃப்ரெண்டு பையன் இருந்துட்டு இந்தாம்மா சாப்பிடு, நல்லா இருக்காது ஆனால் நீ தின்னு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த நூடுல்ஸ்லாம் எடுத்து அந்த தட்டில் போட்டு கொடுத்துட்ருக்கான். அவள் அதை வாங்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பா. கொஞ்சம் சோகமாக மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா. இவனும் பிரேக்கப் ஆகி மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டமாவோட உட்காந்துட்டு இருப்பான். நம்ம இதெல்லாம் தெரியாமல் நிறையா வந்துட்டு பேசிட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாளா. அப்போ இவன் வந்துட்டு ஐயைய உன் மூஞ்சியை பார்க்க இப்போ எவ்வளோ கேவலமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இவ வேறு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பாளா. அப்போ அவர் வந்துட்டு நான் ஒன்றும் கேவலமாக கிடையாது, இந்த கண்ணாடி போட்டு என் மூஞ்சி பார்க்க கொஞ்சம் கேவலமாக இருக்குது, அது யார் போட்டாலும் அப்படி தான் இருக்கும், வேணா நீ ட்ரை பண்ணுறியா, நான் உனக்கு இதை போட்டுகிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி எடுத்து வந்து இவனுக்கு அப்படியே போட்டு விடும்போது நம்ம ஹீரோயினுக்கு மண்டையில் மணி அடிக்குது. அதாவது அந்த ஞாபகம் லைட்டாக ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டு போகுது. அன்னைக்கு வந்து இவ வந்து கிஸ் பண்ணது கண்ணாடி போட்டிருந்தவன்னு சொல்லி கண்ணாடி போட்டிருந்த பையனாக செலக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாளா. இப்போ தான் இவளுக்கு தெரியுது கண்ணாடி போட்டிருந்த பையன் கிடையாது, நம்ம கண்ணாடி தான் கழட்டி அவனுக்கு போட்டு விட்டுருந்துருக்கோம். அப்போ நம்ம கிஸ் பண்ண பையன் கண்ணாடி போடாத பையன், நம்ம இதே ஃபீலிங் நமக்கு இருந்திருக்கே, தட் சேம் ஃபீலிங் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசுகிறா. அப்போ இவன் வந்துட்டு கண்ணாடியை கழட்டி கொடுத்துட்டு என்ன நீ உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்பிடு அப்படின்னு தட்டில் நூடுல்ஸை போட்டு திரும்ப அவகிட்ட கொடுத்துட்ருக்கான். இவன் பாட்டு கேஷுவலாக பண்ணிகிட்டு இருப்பான். ஆனாலும் அவங்ககிட்ட ஏதோ ஒரு கள்ளத்தனம் தெரியும். ஏன்னா அவள் என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி அப்படியே லைட்டாக யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். டே கள்ளப்பையா நீ தானே அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் வாய்ஸு. அப்போ இவன் வந்து எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுப்பான்ல, அந்த சீனை காமிப்பாங்க.